Hello friends, welcome back to my channel. Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப சூப்பரான டேஸ்டியான chicken leg fry. Leg fries-னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிட்ஸ்க்குனா சொல்லவே வேண்டாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். ஆனா எல்லாத்துக்கும் இது செய்யறதுல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படினா இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில போட்டதும் உதிர்ந்து போயிடுது அப்படினு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரா செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தறலாம். நான் ஒரு 6 பீஸ் சிக்கன் லெக் பீஸ் எடுத்துர்க்கேன். அதுக்கு வந்து மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 அல்லது 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா முட்டை 1 எடுத்துக்கலாம். நல்ல திக்கான கெட்டியான தயிர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன். அப்புறம் எண்ணெய் 1 கப். ஃபர்ஸ்ட் சிக்கனை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் இதுல மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த விஜய் பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் நல்லா தட்டி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட லிக்விடாக தயிர் இருந்துச்சுன்னா அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த கெட்டியான பார்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றியும் இதில் வந்து கோட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக சூப்பராக வரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட சேர்க்காதீங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுதில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்கும் நமக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா எல்லாம் அதுலேருந்து உதிர்ந்து வந்துடும். அதனால தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கிற அந்த தண்ணியே போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கனால நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் கடைசியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். இது அப்படியே ஒரு 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரம் கழித்து நம்ம பொரிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கோட் ஆகி சூப்பராக உங்களுக்கு சிக்கன் லெக் பீஸ் வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து கிடைக்கும். எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ இதில் சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக உங்களுக்கு உதிராமல் அப்படி கடையில் இருக்கிற மாதிரியே கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே இவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததும் அதுக்கப்புறம் மறு சைடு திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மசாலா உதிரவே செய்யாது. ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் நல்லா ஊற வைக்கலாம் வெளியில் வச்சு. நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் வைக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது இதை நல்லா மசாலாவில் ஊறணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது நல்லா கோட்டாகி உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக மசாலாவோடு சேர்ந்து சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், ஆயிலில் கொஞ்சம் கூட அந்த மசாலா உதிரவே இல்லை. இப்போ இந்த மாதிரி நல்ல சூப்பராக கிறிஸ்பியானதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம் ஆயிலேருந்து. மசாலா உதிரவே இல்லை பாருங்கள். இப்போ நமக்கு சூப்பரான சிக்கன் லெக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பிளேட் பண்ணிடலாம். நீங்கள் சாப்பிடும்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.